திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நான் முதல் திட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 3,28,393 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி 2,65,253 பேருக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம். முதன் முறையா விளையாட்டுத் துறையில தேசிய மற்றும் உலக அளவில் சாதனை படைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதன் மூலம் 84 நபர்களுக்கு இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 89 இளைஞர்கள் பல்வேறு முக்கிய ஒன்றிய அரசினுடைய பணிகளில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் படிச்ச 18 இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு. இப்படி மொத்தம் 6,41,664 பேர் கடந்த 4 ஆண்டுகளில் பணி நியமனம் பெற்றிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய தொடர் முயற்சிகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கின திறன் பயிற்சிகளுக்கான பலன் இது. இந்த வெற்றி பயணம் தொடரவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பாடுபடும். அமைதியான சூழல், சிறப்பான சட்டம் ஒழுங்கு, திறமையான இளைஞர்கள், தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், நம்முடைய உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையோட நாம முன்னெடுக்கிற திட்டங்களால தமிழ்நாடு இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமா இருக்கு. பல்வேறு இந்திய நிறுவனங்களுக்கும் எம்என்சிகளுக்கும் தமிழ்நாடு தான் முதலீடுக்கான டெஸ்டினேஷன். கடந்த 4 ஆண்டுகள்ல உற்பத்தி துறை, ஐடி துறை, கட்டுமான துறைன்னு பல்வேறு வகையான தொழில் நிறுவனங்கள் மேற்கொண்ட 941 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 10,63,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலீடுகள் செஞ்சிருக்காங்க. இதனால 2,30,856 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கியிருக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம அரசு வழங்கிக்கிட்டு இருக்கு. அதில் ஹைலைட்டா சிலவற்றை சொல்லணும்னா 41 லட்சம் பேர் நான் முதல் திட்டத்திலையும், 4 லட்சம் மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும், 6 லட்சம் மாணவிகள் புதுமைப்பெண் திட்டத்திலையும் பயனடைந்திருக்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்கள்ல தோழி விடுதிகள் தொடங்கி இருக்கிறோம். இப்படி கல்வியை சுற்றியும், அறிவை சுற்றியும், ஆற்றலை சுற்றியும் செயல்படக்கூடிய முன்னெடுப்புகளோட வரிசையில் அடுத்து கல்லூரி படிக்கும் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்போறோம். பொதுவா நான் மாணவர்களிடம் பேசும்போது கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்துன்னு சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை பெற்று முன்னேற்றத்திற்கான முதல் படியில காலடி வைக்கக்கூடிய இளைஞர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, நாள்தோறும் உலகம் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நீங்களும் அப்கிரேட் ஆகணும். தேக்கம் என்பதை உங்களுடைய கேரியர்ல இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்க இருக்கோம். இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அடுத்து அமைய இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலையும்
இன்னும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் வரப்போகுது. அதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் இப்பவே தொடங்கிட்டோம். அந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல பணி நியமனம் பெற்று நம்ம அரசோட ஒரு அங்கமா செயல்பட இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லார்கிட்டையும் நல்ல பெயரை வாங்கணும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பெற்றோருக்கும் உங்க ஊருக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் நல்ல பெயரை வாங்கி தரணும். இன்னைக்கு உங்க பெற்றோர் இங்க மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, அவங்க தினமும் நீங்க மகிழ்ச்சியா பெருமையா அவங்கள வச்சுக்கணும். அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க செய்யற பணியை சிறப்பா செய்யணும். உங்ககிட்ட வருகிறவர்களே நீங்க போய் சந்திக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பா பேசுங்க. அவங்க குறைகளை பொறுமையா கேட்பதுடன் அதனை விரைவாக செயல்படுத்த நீங்க உழைக்கணும். மக்களுக்கு துணையா நாம இருந்தா மக்களும் என்னைக்கு நமக்கு துணையா இருப்பாங்க. கண்ணியத்தோட கடமையாற்றி மக்களுக்கு சேவையாற்ற உங்களை வரவேற்று உங்களுடைய செயல்பாடுகளால அரசுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.